कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं Recording in progress. हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். லக்ஷ்மி நரசிம்ஹா டெம்பிள் காங்கிரிகேஷன் டிவோட்டீஸ் பெங்களூர், உங்களுக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். சோ கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. இன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் அவதாரத்தை பற்றி நாம் பேச போகிறோம். பக்தர்கள் பகவான கண்ணால பார்க்கிறதை விட அதிகம் காதால பார்க்க முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு பாகவதம். கண்ணால பார்க்கறதை விட காதால அதிகமா பார்க்கணும். பகவான காதால கேட்க 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 கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தீச்சா ரமந்திச்சா, உள்ள ஒரு அமைதியும் திருப்தியும் நமக்கு இருக்கும். இந்த காலத்துல எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு, ஆனா மன அமைதி கிடையாது, திருப்தி கிடையாது. எப்பவுமே ஒரு ஓட்டத்திலேயே இருக்கிறாங்க. பகவானுடைய கதைகள் கேட்க, பகவானுடைய லீலைகள் கேட்க, ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம், எப்படி ஒரு சந்திரன், ஒரு நிலா, ஒரு சந்திரன் வந்தா அந்த ஊரெல்லாம் குளிர்மை அடைகிறதோ, அதே மாதிரி பகவானுடைய விஷயங்கள், பகவானுடைய கதைகளை கேட்கும் போது மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். இல்லைன்னா கலிகாலத்துல காரணமே இல்லாமல் மனது அமைதி கெட்டு போய்விடும். அதுலயும் இனி 2 நாள் கழிஞ்சா ஸ்ரீகிருஷ்ண பகவானுடைய ஜெயந்தி. மனிதர்களுடைய பிறந்த நாளுக்கு ஜெயந்தின்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப எனக்கு ஸ்கிரீன்ல சுலோச்சனா மாதாஜி பார்க்கலாம். அப்ப சுலோச்சனா மாதாஜியுடைய பர்த்டேக்கு சுலோச்சனா ஜெயந்தி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, நமக்கு பிறந்த நாளும் உண்டு, நமக்கு எல்லாருக்கும் மறைந்த நாளும் உண்டு இல்லையா? நம்மளுடைய பர்த்டேயும் நம்ம கொண்டாடுவோம், நம்ம செத்து போனா சொந்தக்காரங்க நம்ம டெத் டேயும் கொண்டாடுவாங்க. ஆனா பகவானுக்கு ஜெயந்தி அவதார தினம் மட்டும்தான் இருக்கு, மறைந்த நாள் கிடையாது. அதனால பகவானுக்கு மட்டுமே ஜெயந்தி. இது குறிப்பா தேவகி வசுதேவர் அவர்களுடைய வாழ்க்கையை சேர்ந்தது. முழுமுதற் கடவுள், பரம கடவுள், சுப்ரீம் காட் எங்களுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று இந்த தம்பதி கடும் தவம் செய்தார்கள். ரொம்ப கடுமையான தவம் செய்தார்கள். இவங்க 3 ஜென்மம் எடுத்தாங்க, 3 ஜென்மம் எடுத்தாங்க. சுதா கஷ்யபா அதிதி, சுதாபா பிருஷ்ணி, 3வது ஜென்மம் தேவகி வசுதேவர். இப்படி 3 ஜென்மம்.
முதல் ஜென்மம் கஷ்யபா அதிதி. சத்திய யுகத்துல கஷ்யப்பா அதித்தியாக கடும் தவம் செய்து வாமனனை பிள்ளையாக பெற்றுக் கொண்டார்கள். வாமனமூர்த்தி அவர்களுக்கு மகனாக பிறந்தார். அதுக்கப்புறம் திரேதா யுகத்துல சுதாபா பிருஷ்ணி அப்படின்னு ஒரு கபிள், அவங்க கடுமையான தவம் செய்து பிருஷ்ணி கர்ப்பா அப்படின்னு ஒரு அவதாரத்தை பிள்ளையாக பெற்றுக் கொண்டார்கள். மூன்றாவது துவாபர யுகத்துல தேவகி வசுதேவர் அவங்க கடுமையான தவம் செய்து கிருஷ்ணரை பகவான் பிள்ளையாக பெற்றுக் கொண்டார்கள். அப்போ இந்த தேவகி வசுதேவருக்கு 8வது குழந்தைதான் கிருஷ்ணர். முதல் 6 குழந்தைங்க யாரெல்லாம்? எனக்கு பிரபுவோட பேரு மறந்து போச்சு. பேரை பூரா அவர் கன்னடால எழுதி வச்சிருக்கிறாரு. இங்கிலீஷ்ல எழுதுனா படிக்கலாம். ಕನ್ನಡಲ್ಲ. ರವಿ ಪೂಜಾರಿ ಪ್ರಭು. ಹೇಳಿ ಪ್ರಭು, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ಪ್ರಭು. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பெங்களூர் பக்தர்கள். ரைட். சோ இந்த 6 குழந்தைங்க யாரு? தேவகிக்கு பிறந்த இந்த 6 குழந்தைகள் யார்? ரொம்ப முக்கியம். இவங்க 6 பேரும் பிருகு மகர்ஷியுடைய குழந்தைகள். பிருகு முனிவர், பிருகுவினுடைய குழந்தைகள். அதாவது நமக்கு பாகவதத்திலிருந்து தெரியும், பிரம்மா சரஸ்வதியை படைச்சார், சிருஷ்டி பண்ணார். பிரம்மா சரஸ்வதியை சிருஷ்டி பண்ணி அவ்வளவு அழகு. அவங்க சரஸ்வதி ரொம்ப அழகு. அதுவும் இல்லாம சரஸ்வதி தேவி யார்? கோலோகத்துல பகவானுடைய வாக் சக்தி, வாக்கு, வார்த்தை, சப்தம். கோலோகத்துல பகவானுடைய சவுண்ட், சப்த பிரம்மம், காயத்ரி. அந்த வாக் சக்தி தான் பூமியில சரஸ்வதியா, இந்த பௌதீக லோகத்துல சரஸ்வதியா அவதாரம் பண்ணாங்க. அப்போ அந்த சவுண்டுக்கு அவ்வளவு வசீகரிக்கும் தன்மை இருக்கான். எல்லாருடைய இதயத்தையும் வசீகரிக்கும் தன்மை பகவானுடைய சப்தத்துக்கு, சவுண்டுக்கு இருக்கு. அந்த வாக் சக்தி தான் சரஸ்வதியாக பூமியில் அவதாரம் செய்தார்கள். அவ்வளவு அழகு, பார்க்கக்கூடிய எல்லாரையும் வசீகரிக்கும் தன்மை அவர்களுக்கு உண்டு. அப்படி பிரம்மா சரஸ்வதி தேவியை சிருஷ்டி பண்ணிட்டு அந்த சரஸ்வதி தேவியினுடைய பின்னாடியே பிரம்மா ஓட ஆரம்பிச்சிட்டார். அந்த கதை நமக்கு எல்லாருக்கும் பாகவதத்திலிருந்து தெரியும். சரஸ்வதி தேவி பிரம்மா சரஸ்வதி தேவிக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்ச உடனே பார்த்து கொண்டிருந்த பிருகு முனிவருடைய குழந்தைக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க செஞ்சது சரியா தவறா? பிருகுவின் பிள்ளைகள் எல்லாம் சிரிக்கிறாங்க. பிரம்மா பரமபிதா, இந்த உலகத்தையே படைச்சவர் பிரம்மா, அவரு போய் இந்த சரஸ்வதி பின்னாடி ஓடுறாரே அப்படின்னு எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவங்க செஞ்சது சரியா தவறா? சரியா தப்பா? எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஓகே, தவறா? ஓகே. அதாவது வைஷ்ணவர்கள் தப்பே பண்ணுனா கூட நம்ம ரொம்ப எளிமையாதான் சொல்லணுமே தவிர அவர்களை கேலி கிண்டல் செய்யக்கூடாது. ஏனென்றால் வைணவர்கள் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். அப்ப பிரம்மா ஒரு தப்பு செஞ்சிட்டார். ஓகே, தெரியாமல் தப்பு. நம்ம எல்லாருமே தப்பு செய்வோம். இன்னைக்கு கிளாஸ்ல 220 டிவோட்டீஸ் இருக்கோம் நம்ம கிளாஸ்ல. இதுல தவறே செய்யாத யாராவது இருக்கீங்களா? தப்பே செய்யாதவர்கள் எல்லாருமே தப்பு பண்ணி இருக்கோம் இல்லையா?
முதல் தடவை செய்யும் பொழுது அது தவறு, தப்பு. 2வது தடவை அந்த தவறை மறுபடியும் செய்தால் அது என்னுடைய சாய்ஸ், நான் வேணும்னே தான் செய்யறேன். முதல் தடவை செய்யும் போது ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், சாரி, தவறு. 2வது முறை அதே தவறை செஞ்சா அது தவறு கிடையாது, அது சாய்ஸ். அந்த தவறை 3வது தடவை செஞ்சா அது பழக்கம், ஹேபிட். ஹேபிட் ஆயிருச்சு, ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப ரொம்ப அபாயமானது, ஆபத்கரமானது. முதல்ல தவறு செய்யும் பொழுது தவறு, அந்த தவறை 2வது முறை செய்தால் சாய்ஸ், அதே தவறை நான் 3வது முறை செய்தால் என்னுடைய பழக்கம். அப்ப வைணவர்கள் தெரியாம தப்பு செஞ்சா கூட எளிமையாக பேச வேண்டுமே தவிர சிரிக்க கூடாது. இந்த பிருகுவோட குழந்தைங்க என்ன செஞ்சாங்க, எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கள பார்த்து. பாரப்பா, பிரம்மாவே சரஸ்வதி பின்னாடி ஓடுறாரு அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்ச உடனே பகவான் அவர்களுக்கு சாபம் கொடுத்தார். நீங்க இந்த பௌதீக உலகத்துல திரும்ப திரும்ப பிறந்து கொண்டே இருக்க வேண்டும், திரும்ப திரும்ப உங்களுக்கு மரணம் வரும், பிறந்து பிறந்து சாவீங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அதனால அந்த பிருகு முனிவருடைய 6 குழந்தைகள் அதற்கப்புறம் பிரகலாதனுடைய அண்ணன் தம்பி அரக்கர்களாக பிறந்தார்கள். அதுக்கு அடுத்தது பிரகலாதனுடைய 6 அண்ணன் தம்பிகளாக பிறந்தார்கள். அப்புறம் அந்த பிரகலாதனுடைய சங்கத்தினால கொஞ்சம் கூட புனிதமடைந்து பியோராயி காலநேமியின் பிள்ளைகளாக பிறந்தார்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட பியோராயி கிருஷ்ண பகவானின் அண்ணன்களாக பிறந்தார்கள். ரொம்ப இது யாரையுமே நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. குற்றம் சொன்னோம், உங்க பெங்களூர்லயே திரும்ப 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 பிறக்க வேண்டியதா போயிடும். அதனால குத்தமே சொல்லக்கூடாது. குறிப்பா கையில ஜபமாலை எடுத்து தூங்கி கொண்டிருக்கும் பக்தர்களை குற்றமே சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர்கள், அவர்களை குற்றமே சொல்லக்கூடாது. பிரம்மாவை குற்றம் சொன்னதுனால எவ்வளவு பிறவிகள் அவங்களுக்கு, பிரகலாதனின் அண்ணன்களாக, காலநேமியின் பிள்ளைகளாக, கடைசியில தேவகியின் பிள்ளைகளாக பிறந்தார்கள். அப்ப என்ன நடந்தது, கம்சன் தேவகியினுடைய திருமண நாள், தேவகியுடைய கல்யாண நாள். கம்சன் கம்சனுடைய டைரக்ட் சிஸ்டர் கிடையாது தேவகி. அப்படிதான் நம்ம படிக்கிறோம் கம்சனுடைய தங்கைன்னு, பட் டைரக்ட் சிஸ்டர் கிடையாது தேவகி. இருந்தாலும் கம்சனுக்கு அவ்வளவு அன்பு. ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உலகத்துல 2 பிரிவு ஆட்கள் தான் இருக்காங்க, ரெண்டு செக்ஷன் தான் இந்த உலகத்துல இருக்காங்க. யாரு? பகவானுடைய பேச்சை கேட்டவர்கள், இனியொன்னு பகவானுடைய பேச்சை கேட்காதவர்கள். நீங்க மகாபாரதத்துல கர்ணனை பார்த்தா நிறைய நல்ல குணம் இருக்கு கர்ணனுக்கு. பெரிய தான தர்மம், கொடை வள்ளல், நல்ல குணங்கள் நிறைய கர்ணனுக்கு உண்டு. ஆனா பகவான் சொன்னதை கேட்காததுனால அந்த எல்லா நல்ல குணங்களும் கர்ணன் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. பகவத்கீதை சொல்லுது, இந்த உலகத்துல 2 பிரிவு மக்கள் தான் இருக்காங்க. 2 பிரிவு தான். யாரு? பகவானுடைய பேச்சை கேட்டவர்கள், பகவானுடைய பேச்சை கேட்காதவர்கள். 2 பிரிவினர் தான் உண்டு இந்த உலகத்துல. அப்போ இந்த பகவான் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுளை நம்பாதவர்கள், இவங்க எப்ப வேணா மாறுவாங்க. நம்மனால திடமாக அவங்கள பத்தி சொல்லவே முடியாது. எப்ப வேணா அவங்க மாறிடுவாங்க. அப்ப கம்சன் என்ன சொல்றாரு, என்னுடைய தங்கையின் திருமணம், கல்யாணம், நானே முன்னாடி நின்னு எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேரோட்டிய கூட அனுப்பிட்டு கம்சன் ரதத்துல ஏறி போறாராம்.
தங்கைய கொண்டு போய் விடுறதுக்காக. இப்ப நம்ம வீட்டுல ஒரு கெஸ்ட் வர்றாங்க, ரொம்ப அன்பான கெஸ்ட், நம்ம கதவு வரைக்கும் போயிட்டு விடுவோம். அதை விட பிடித்தமானவர்கள் காரு வர போய் விடுவோம். ரொம்ப ரொம்ப அன்பானவர்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர போய் விடுவோம். அதை விட அன்பு அதிகம் அவங்க வீட்டுக்கே போய் விட்டுட்டு வருவோம் இல்லையா? அப்போ இங்க கம்சன் என்ன சொல்றாருன்னா, நானே என் தங்கையை உட்கார வைத்து கொண்டு போய் விட்டுட்டு வர்றேன்னு சொல்லி தேரை எடுத்து அந்த குதிரையின் கயிற்ற கையில பிடிச்ச உடனே ஒரு ஒரு ஆகாயத்திலிருந்து ஒரு சத்தம், மடையா கம்சா, மூர்க்கா, அறிவு கெட்டவனே, நீ கொண்டு போறது உன்னுடைய மரணத்தை அப்படின்னு ஒரு சவுண்ட். அவ்வளவுதான். உன் தங்கையின் கருவில் பிறக்கும் 8வது குழந்தை உன் எதிரி உன்னை கொல்ல போறாரு. உன் தங்கையின் கர்ப்பப்பையில கருவில் பிறக்கும் 8வது குழந்தை உன்னை கொல்ல போகுது. அவ்வளவுதான். அவ்வளவு நேரம் அன்பாக இருந்த கம்சன் தங்கையின் முடிய பிடிச்சு இழுத்து தன்னுடைய வாளை எடுத்து வெட்ட போறார். அதனால பக்தி இல்லாதவங்க எப்ப வேணா மாறுவாங்க இந்த உலகத்துல. இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க, நாளைக்கு வேற ஒண்ணு பேசுவாங்க. ஆனா பகவானுடைய நாமத்தை நிரந்தரமாக ஜெபம் செய்யும் ஒரு மனிதனின் நாக்கு தவறக்கூடாது. ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ, பகவானுடைய மந்திரத்தை நாக்கால உச்சரிக்கிறாங்களோ, அவங்க வார்த்தையை மாற்றி பேசக்கூடாது. ஏன்னா நம்ம நாக்கால எதை ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம்? பரம சத்தியத்தை ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க கோர்ட்டுல பார்த்திருக்கீங்களா? கோர்ட்டுல பகவத்கீதைக்கு மேல கைய வச்சு நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க, சத்தியம் செய்வார்கள். பகவத்கீதை மேல கை வச்சு சத்தியம் செய்யறார்கள். அப்போ பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நாக்கால பொய் பேசலாமா? கூடவே கூடாது. யாருக்காவது மனது புண்படும்படி, மனதுல வலி உண்டாகிற மாதிரி தவறான வார்த்தைகள் பேசலாமா? அதுக்கப்புறம் அந்த நாக்குல மகாமந்திரம் வராது, பகவான் இருக்க மாட்டார். ஆனா கம்சன் முதல்ல பேசினது வேற, அப்புறம் பேசினது கம்ப்ளீட்லி வேற. உடனே இவரு வசுதேவர் கம்சனோட கால்ல விழுந்து, கம்சா நீ இப்படி பண்ணாத, இது உன் தங்கை, தங்கையுடைய திருமண நாள்ல நீ உன் தங்கையை கொன்னா ஊர் உலகம் தவறாக பேசு, அப்படி செய்யாத, அன்பாக நடந்து கொள். உனக்கு என்ன 8வது குழந்தை தானே உனக்கு பயம்? 8 குழந்தையும் நான் உனக்கே கொண்டு வந்து தந்துறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு வசுதேவர் கால்ல விழுந்து கம்சன் கிட்ட அழுது புலம்ப, கம்சனுக்கே சங்கடம் தோன்றிவிட்டது. சோ பாவம், நான் தான் தவறா நின்றுட்டேன், 8 குழந்தைகளையும் கொண்டு வந்து தர்றேன்னு சொல்றாரு, சரி சரி நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லி கம்சன் விட்டு விடுகிறார். ஆனா அன்றைக்கு இரவு நாரத முனிவர் கம்சனை பார்க்க வருகிறார். நாரத முனிவர் வந்து என்ன சொல்றாருன்னா, கம்சா, ஹரிய நம்பவே செய்யாத. ஹிரண்யகசிப்பு, இரண்யன் எவ்வளவு வரம் வாங்கினார். பகல்ல கொல்லக்கூடாது, ராத்திரி கொல்லக்கூடாது, வெளியே கொல்லக்கூடாது, உள்ள கொல்லக்கூடாது, மனிதன் இல்ல மிருகம் இல்லை, அவ்வளவு ரூல்ஸையும் பிரேக் பண்ணிட்டு நரசிம்மர் வந்தார் இல்லையா? ஹரிய நம்பாத. வாமனமூர்த்தி மகாபலியை ஏமாத்தினார்ல, நீ 8வதுன்னு சொல்லி 6வதோ 7வதோ வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு போய் நாரத முனிவர் நைட்ல போய் கம்சனுக்கு ஸ்க்ரூ பண்ணி விட்டார். உடனே ஆச்சாரியர்கள் கேக்குறாங்க, நாரத முனிவர் மகா பக்தர், அவர் ஏன் போய் இந்த வேலையை செய்தார் என்று கேட்கிறார்கள். ஏன் இந்த வேலையை செஞ்சாருன்னா,
பகவானுடைய வரவுக்காக, வருகைக்காக அவருக்கு காத்திருக்க முடியலையா, ஸ்பீட் ஆக்குறார். 8 வருஷம் காத்திருக்கணும்ல, அத ஸ்பீட் ஆக்குறார், லீலைய ஸ்பீட் ஆக்குறாராம் கிருஷ்ணர் வர்றதுக்காக. இப்ப சிலவங்க எல்லாம் பொறுமை இல்ல, சினிமா எல்லாம் பார்க்கும்போது பொறுமை இல்லாம உடனே கடைசியில போய் பார்ப்பாங்க என்ன ஆச்சுன்னு. அந்த மாதிரி நாரதருக்கு பொறுமை இல்லை. பகவானின் வருகையை ஸ்பீட் ஆக்குறார். எப்படி ஸ்பீட் ஆக்குனாரு? போய் கம்சன் கிட்ட போய் இல்லாததும் பொல்லாததும் சொல்லி கொடுத்து விட்டார். அவ்வளவுதான். கம்சன் இரவோடு இரவாக போய், ராத்திரிக்கு ராத்திரி போய் தன் தங்கையான தேவகிய, கம்ச, வசுதேவரை எல்லாரையும் பிடிச்சு காராகிரகம், சிறைச்சாலையில கொண்டு போய் அடைச்சிட்டான். அது இருட்டு, லைட் கூட கிடையாது, சன்லைட் வராத சிறைச்சாலை, காராகிரகம். அங்க கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. தன்னுடைய அப்பா உக்ரசேன மகாராஜாவையும் பிடிச்சு அடைச்சு வச்சுட்டார் ஜெயில. அப்பா, அண்ணன், தம்பி, தங்கை, மனைவி எல்லாரையும் பிடிச்சு அடைச்சு வச்சுட்டார். அதுக்கப்புறம் ஒரு குழந்தைகளாக பிறக்கும். அந்த குழந்தை பிறந்து சில மணி நேரம் தான், 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆயிருக்காது. அந்த பிஞ்சு குழந்தைய கம்சன் வந்து காலை பிடிச்சு தூக்கி அந்த சுவர்ல, கருங்கல் சுவர்ல அடிச்சு கொன்றுவார் ஒரு குழந்தைகளா. தேவகி அது பார்க்க முடியாம நாராயணா அப்படின்னு கதறிக்கொண்டு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. கதறிக்கொண்டு மயக்கம் போட்டு விழுந்து விடுவார்கள். அவங்களால தாங்க முடியாது. இருந்தாலும் அடுத்த குழந்தை பிறப்பதற்காக அவங்க தயாராகிறாங்க. ஏன்? பகவான் 8வது. ஏதாவது ஒரு அம்மா இந்த உலகத்துல அப்படி செய்வாங்களா? ஒரு குழந்தையும் கண் முன்னாடி இறக்குது. பிறந்த உடனே தேவகிக்கு தெரியும் அடுத்த குழந்தை இறக்க போகுது. இருந்தாலும் தேவகி அந்த வலியை தாங்கிக் கொள்வார்கள். ஏன்னா அடுத்து 8வது பகவான் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிட மாட்டார். இதயத்தை அந்த அளவுக்கு நாம் தூய்மை செய்ய வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும். அப்ப இந்த 6 குழந்தைகள் யாரு? காம, குரோத, மோக, லோப, மத, மாத்சர்யா. இதுதான் இந்த 6 குழந்தைகள். காமம், கோபம், சினம், கோபம், போட்டி, பொறாமை, பேராசை. அப்ப ஒரு குழந்தை இறக்கும் போதும் தேவகியுடைய இதயத்திலிருந்து அந்த 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 குணம் போய்விடுகிறது. அந்த கேரக்டர் போயிடுச்சு. அந்த அழுக்கு, களங்கம் போய்விட்டது. ஒன்னொன்னா போக தேவகியின் இதயம் தாமரப்பூ மாதிரி சுத்தமாயிடுச்சு. அவ்வளவு தவம் செய்ய வேண்டும் பகவானை கிடைக்க வேண்டும் என்றால். 3 விஷயம் இருக்கு பகவானை தெரிந்து கொள்ள. அறிந்து, தெரிந்து, உணர்ந்து. முதல்ல பகவானை பற்றி ஞானம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி எடுக்க வேண்டும். 3வது உணர்ந்து, ரியலைசேஷன், சாட்சாத்காரம், ரியலைசேஷன் வேணும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா, முதல்ல தவறாம 16 மாலை, அது எவ்வளவு கவனமா செய்ய முடியுமோ அவ்வளவு கவனமாக நம்ம செஞ்சா மெதுவா இதயத்திலிருந்து கோபதாபங்கள் குறைஞ்சுகிட்டே இருக்கு. அப்பத்தான் பகவான் வந்து இந்த இதயத்துல உட்காருவார், இல்லைன்னா உட்கார மாட்டார். ஏன்னா இந்த தாமரையில பூரா பொறாம, கோபம், முள்ளா இருந்தா அதுல எப்படி பகவான் வருவார்? தேவகியின் இதயத்துல வர்றக்கே 8 வருஷம் எடுத்ததாம். இந்த 6ம் போய் 7வது பலராமன் அவதாரம் செய்து, அந்த பலராமன் வந்ததுக்கு அப்புறம்தான் கிருஷ்ணர் வந்திருக்கிறார். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதயத்துல கோபம் இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும், இப்ப நம்ம கிளாஸ்ல இருக்கிற 200 பேருக்கும் கோபமே கிடையாது. எல்லாம் பொறுமைசாலிகள், பொறுமையின் சிகரம்.
கோபப்படாதே கோபப்படாதேன்னு பகவத்கீதையில பகவான் 10-12 ஸ்லோகத்துல சொல்றார். ஒரு ஸ்லோகத்துல சொன்னாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமானது. ஆனா 10-12 ஸ்லோகத்துல கோபம் கொள்ளாதே கோபம் கொள்ளாதேன்னு பகவான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோபப்படக்கூடாது. கோபப்பட்டா நம்ம ஒரு 4-5 நாள் ஜபம் செய்து அந்த ஜபத்தால் கிடைத்த நன்மைகள் பூரா போயிடும். 4-5 நாள், ஒரு வாரம் நம்ம ஜபம் பண்ணி அந்த ஜபத்தால் நிறைய புண்ணியம் சேகரித்து வைத்திருப்போம், பகவானுடைய அனுகிரகம் சேகரிச்சு வச்சிருப்போம். அது பூரா கோபப்பட்ட உடனே போயிடும். அதுவும் பக்தர்களை திட்டவோ பக்தர்களை தவறாக பேசவோ செஞ்சா ஃபுல்லா போயிடும் எல்லாம். கோபம் பேராசை, அளவுக்கு அதிகமான ஆசை. அப்படி அப்புறம் பக்தர்கள் கூட போட்டி போடுறது, நாம் பெருசா நீ பெருசா, இந்த மாதிரி போட்டியிடுவது. இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே, இந்த 6மே நமக்கு எதிரிகள் தான். அப்புறம் டிவி சீரியல் பார்த்து அழுகிறது, சினிமா பார்த்து அழுகிறது, மோகா இல்யூஷன், அழுகிறது. ಕೇಳಿಸ್ತಾ ಇಲ್ಲ. பிரபு ಬ್ರೇಕ್ ಆಯ್ತು ಪ್ರಭು, ಬ್ರೇಕ್ ಆಯ್ತುங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு ஒரு 30 செகண்ட்ஸ்ல இருந்து கேட்கல பிரபு, 30-40 செகண்ட்ஸ். ஓகே, இப்ப கிளியரா பிரபு? எஸ் பிரபு, எஸ். பக்தர்கள் கூட போட்டி போடுவது. இந்த 6 விஷயம் இருக்கிற இதயத்துல பகவான் வர்றது போகட்டும், முதல்ல குரு கடாட்சமே கிடைக்காது. இந்த 6ம் போனாதான் 7வது குழந்தை பலராமர், ஆதி குரு. குரு கிடைச்சாதான் அப்புறம் 8வது கிருஷ்ணர். காம குரோத மோக லோப. ஹரே கிருஷ்ண பிரபு. நோ சவுண்ட் பிரபு. நோ சவுண்ட். பிரபு கேக்கல சரியா. நல்லா கேட்டுட்டு இருக்கா? நல்லா கேக்குது பிரபு. நல்லா கேக்குதா? நல்லா கேக்குது பிரபு. ஓகே, நல்லா கேக்குது பிரபுஜி. டாக்டர் பாருங்க. நல்லா கேக்குதுங்க பிரபு. இந்த 6 களங்கங்கள் போனாதான் குரு கடாட்சமே கிடைக்குமா பலராமன். குரு கடாட்சம் கிடைச்சாதான் 8வது பகவான் கிடைப்பாரு. சோ தேவகிக்கே இதுதான் நிலை. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் கிடைக்கல, 6 வருஷம் கழிச்சு 7வது வருஷம் பலராமர் கிடைச்சிட்டு 8வது வருஷம் தான் கிருஷ்ணர் கிடைச்சார் தேவகி. இந்த கஷ்யப்ப முனிவருக்கும் அதிதிக்கும் 3வது ஜென்மம், அதாவது 3வது யுகத்துலதான் கிருஷ்ணர் கிடைச்சார். முதல் ஜென்மம் யுகம் என்ன? கஷ்யப்பா அதிதி வாமனமூர்த்தி குழந்தையாக பிறந்தார். அப்புறம் திரேதா யுகத்துல பிருஷ்ணி சுதாபா பிருஷ்ணி கர்ப்பன் மகனாய் பிறந்தார். 3வது துவாபர யுகத்துல வசுதேவா தேவகி, அப்பதான் கிருஷ்ணர் பிறந்தார். அவங்களுக்கே 3 தலைமுறை ஆயிருக்கு கிருஷ்ணரை கிடைப்பதற்கு. ஆனா நம்ம ரொம்ப பெரும் பாக்கியம் செய்தவர்கள். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் செய்தாலே போதும், கலியுகத்துல எல்லாருக்கும் கிருஷ்ணரை கிடைச்சு. ஆனா நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பக்தர்களை குறை சொல்லுவது, பக்தர்களை கிண்டல் பண்ணுவது, இதையெல்லாம் தவிர்த்தா பகவான் நமக்கு கிடைப்பாரு. எல்லாருக்கும் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இனி 2 நாள்ல கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. நீங்க உங்க
சக்ரால, சர்க்கிள்ல, லக்ஷ்மி நரசிம்ஹா டெம்பிள் எல்லாம் கொண்டாட போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச்.